வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். மொழியால் இணைந்தவர்களை சாதியால் மதத்தால் பிரிக்க முடியாது. தமிழ் பரப்புரை கழக தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. பாஜகவினர் மீதான தாக்குதலை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக அதிமுக புகார். திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கோவையில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க குழு அமைப்பு என மாவட்ட ஆட்சியர் தகவல். வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் ஆணையர் எச்சரிக்கை. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல். நாட்டின் அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியதாக சமூக வலைதளங்களில் வதந்தி. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி. இந்திய மகளிர் அணி வெற்றி. தொடரை கைப்பற்றி அசத்தல். இனி விரிவான செய்திகள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற தமிழ் பரப்புரை கழக தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். கற்றல் மேலாண்மை அமைப்புச் செயலி உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மொழியால் இணைந்தவர்களை சாதியால் மதத்தால் பிரிக்க முடியாது என்று கூறினார். 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் அதிகமாகவும் 60க்கும் மேற்பட்ட நாடுகளில் குறைந்த எண்ணிக்கையிலும் வாழ்கிறார்கள். சில நாடுகளில் தமிழ் எழுதவும் பேசவும் படிக்கவும் மறந்த தமிழர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருக்கும் தமிழை சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் தமிழ் பரப்புரை கழகம் தொடங்கப்பட்டுள்ளது. மொழிக்கு மட்டும்தான் இத்தகைய அன்பால் இணைக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மொழியால் இணைந்தவர்களை சாதியால் மதத்தால் பிரிக்க முடியாது. பசுமை தமிழ்நாடு இயக்கம் சார்பில் மரக்கன்றுகளை நடும் திட்டத்தினை முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். தமிழகத்தை பசுமை மாநிலமாக மாற்றிடும் நோக்கில் சென்னை வண்டலூரில் உள்ள அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மரக்கன்றுகள் நடும் திட்டத்தினை மகிழம் மரம் நட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார். அப்போது பேசிய முதலமைச்சர், இயற்கையை காப்பாற்ற அனைவரும் முன்வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதலமைச்சர் ஸ்டாலின் மாநிலத்திற்கும் மக்களுக்கும் நல்லது செய்ய விரும்பும் நல்ல எண்ணம் கொண்டவர் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். சென்னை ஆளுநர் மாளிகையில் மூத்த பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர், அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மீதான ஊழல் பட்டியல் தம்மிடம் அளிக்கப்பட்டாலும் அதன் மீது விசாரணை நடத்த ஆளுநர் மாளிகையில் எந்த கட்டமைப்பும் இல்லை என்று தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தண்டனை பெற்றவர்களை விடுவிக்கும் அதிகாரம் தமக்கு இல்லை என்றும் ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்தார். முதலமைச்சர் குறித்து தமிழக ஆளுநர் கூறியது அவரது சொந்த கருத்து என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆளுநர் அவர்கள் என்ன கருத்து சொல்லியிருந்தாலும் அது ஆளுநருடைய கருத்து. நான் பாரதிய ஜனதா கட்சி தலைவராக பல இடத்தில் நம்முடைய கருத்தை சொல்லியிருக்கின்றேன். பாஜகவினர் மீதான தாக்குதலை தடுக்க தமிழக அரசும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். 3 நாட்கள் ஆகியும் கூட ஆங்காங்கே இதை போன்ற நிகழ்வுகள் நடக்குதுன்னா தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இது நடக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் முகநூல்ல போற கருத்துக்கெல்லாம் கைது செய்யறதுக்கு அக்கறை காட்டக்கூடிய முதலமைச்சர், அக்கறை காட்டக்கூடிய காவல்துறை சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கின்ற சக்திகளை கைது செய்வதற்கு ஏன் அக்கறை காட்டவில்லை? இந்துக்கள் குறித்து ஆர் ஆசா தவறாக எதுவும் பேசவில்லை என்றும் அவரது பேச்சு திசை திருப்பப்படுவதாகவும் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திமுக எம்பி TR பாலு குற்றம் சாட்டியுள்ளார். ராஜா எதுவுமே சொல்லல. புராணங்களில் இருந்த தவறுகளை சொன்னார். புராணங்களில் இருந்த தவறை சொல்றது நீ எப்படி சொல்றியோ அதே மாதிரி அவர் சொல்றாரு. அதுல என்ன தப்பு? புராணங்கள இப்படி எல்லாம் தவறுகள் இருக்குது. இந்துக்களை பத்தி தரமாரியா பேசுறாங்க, தப்பு. அவர் இந்துக்களுக்கு ஃபாராதான் பேசினார். அது அப்படியே திசை திருப்புறாங்க. இது நியாயமா? தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்றும் திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லை என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சட்ட ஒழுங்கு இன்னைக்கு வந்து குண்டுவெடிப்பு கலாச்சாரங்கள்லாம் இன்னைக்கு திமுக ஆட்சியில் சர்வசாதாரண நடந்துட்டு இருக்கு. திமுக காரங்களே பாதுகாப்பு இல்லை, அப்ப சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு கோவையில் பெட்ரோல் குண்டுவீச்சு சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் ஓரிரு நாளில் கைது செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் சமீரன் தெரிவித்துள்ளார். கோவை மாநகருக்குள் வெளியாட்கள் வந்தால் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு மாநகர பகுதியில் ஏதாவது சம்பவங்கள் நடந்தால், இல்லைனால் ஏதாவது வெளி மாவட்டத்தையோ வெளி மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் வரும் பட்சத்தில் ஏதாவது
இன்சிடென்ட்ஸ் இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் தகவல் கொடுக்கறதுக்காக தனியாக பொதுமக்கள், அமைப்புகள், வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர், காவல்துறை சேர்ந்த குழுவை அமைத்திருக்கிறோம். கோவை மாநகரில் கடந்த 24 மணி நேரத்தில் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை என்று தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்த காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் மத்தியில் பதற்றத்தை உருவாக்கக்கூடிய வகையிலோ இல்லை தவறான தகவல்களை, வதந்திகளை பரப்பக்கூடிய வகையிலோ செயல்பட்டால் கண்டிப்பாக அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். மதுரையில் RSS பிரமுகர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேல அனுப்பானடி பகுதியில் வசித்து வரும் கிருஷ்ணன் என்ற RSS நிர்வாகி வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் 3 பெட்ரோல் குண்டுகளை கார் ஷெட்டில் வீசி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் CCTV பதிவு காட்சிகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தாய்லாந்தில் சிக்கிக் கொண்ட தமிழர்கள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் வரும் 27ஆம் தேதிக்கு பிறகு தாயகம் திரும்புவார்கள் என்றும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். தாய்லாந்து நாட்டிற்கு அவங்க வாழ்வாதார பிழைக்கு போய் அங்க சிக்கி தவிக்கின்ற தமிழர்களுடைய அவர் மீது நம்ம தமிழக அரசனுடைய நலன் கருதி, அக்கறை கருதி அவங்களுக்கு இந்த பாங்காங் நகர்ல இப்ப இந்திய தூதரங்க அந்த அதிகாரிகளோட தொடர்பு கொண்டு அவங்களுக்கு பாதுகாப்பான நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு இந்த கொரோனா வாரண்டின்றதால அது 27ஆம் தேதி டேட் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு தாயகத்துக்கு அழைத்து வருகின்ற அனைத்து நிலையிலும் ஏற்பாடு துறை சார்பாக செய்யப்பட்டுள்ளது. அது சம்பந்தமா இமெயில் அனுப்பி விட்டுள்ளது. அவங்க ரெடின்னு சொன்ன உடனே நம்ம நம்மளுடைய அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்து இங்க அழைச்சின்னு வர வேண்டியது நம்ம துறையினுடைய கடமை. அது செய்வோம். காங்கிரஸ் தலைவராக யார் வந்தாலும் ராகுல் காந்தி அறிவுரையின் பேரிலேயே கட்சி இயங்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி இறக்குற வரைக்கும் காங்கிரஸை இயக்கக்கூடிய சக்தியாக மகாத்மா காந்தி தான் திகழ்ந்தார். அதே மாதிரி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸுக்கு அதிகாரபூர்வமாக தலைவராக இல்லை என்றாலும் காங்கிரஸ் கட்சியினுடைய நிரந்தர சக்தியாக, மைய புள்ளியாக அவர்தான் இருப்பார். அவருடைய அறிவுரையின்படி தான் கண்டிப்பாக கட்சி இயங்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா அவரே எங்களுடைய தலைவர், அவரே எங்களுடைய பிரதமர் வேட்பாளர். திமுக மாவட்ட அமைப்பு தேர்தலையொட்டி மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு அமைச்சர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். 3ஆம் நாளான நேற்று அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கும், அமைச்சர் கணேசன் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பதவிக்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான், அரியலூர் மாவட்ட செயலாளர் பதவிக்கு அமைச்சர் சிவசங்கர் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் 87வது பிறந்தநாளை முன்னிட்டு நேற்று சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள நினைவு இல்லத்தில் அவரது அலங்கரிக்கப்பட்ட உருவப்படத்திற்கு தினத்தந்தி குழும தலைவர் பாலசுப்ரமணியன் ஆதித்தன் மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். அவருடன் இணைந்து தினத்தந்தி குழும இயக்குநர் ப. சிவந்தி ஆதித்தன் மற்றும் குடும்பத்தினரும் மரியாதை செலுத்தினர். அமைச்சர்கள், அரசியல் தலைவர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு அமைப்பினரும் பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனாரின் படத்திற்கு மாலை வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இரவு நேரத்திலும் கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர். மேலேரி, ஏகனாபுரம் கிராம மக்கள் ஒன்று திரண்டு பசுமைவெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். 60வது நாளாக போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய, மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் 21 தீவுகள் உள்ளன. அத்தீவுகளை பாதுகாக்கவும் மேம்படுத்தவும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் நிலையில் வான்தீவு கடல் பகுதியில் சுமார் 12 கோடி ரூபாய் செலவில் அலை தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அப்பணிகளை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நேரில் ஆய்வு செய்தார். அப்பொழுது பாதுகாக்கப்பட்ட பவளப்பாறைகளை குறித்து அதிகாரிகளிடம் கனிமொழி கேட்டறிந்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மின்வெட்டை கண்டித்து அப்பகுதி மக்கள் நெல்லித்தோப்பு சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மழை குறுக்கிட்ட போதும் போராட்டத்தை கைவிட மறுத்த 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் வீடியோக்கள் பகிரப்படுவது தொடர்பாக தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் CBI அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளது.
இன்டர்போல் அளித்த தகவலின் அடிப்படையில் 59 இடங்களில் ஆபரேஷன் மெகா சக்ரா என்ற அதிரடி சோதனையை சிபிஐ நடத்தியது. தமிழகத்தில் சென்னை, கடலூர், திண்டுக்கல் மாவட்டத்திலும் சிபிஐ சோதனை நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்டோரிடம் இருந்து மொபைல்கள், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து ஆய்வு செய்ததில் அதிக அளவில் குழந்தைகள் மீதான பாலியல் அத்துமீறல் வீடியோக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சிபிஐ அதிரடி விசாரணை மேற்கொண்டு வருகிறது. திருப்பதியில் பக்தர்களுக்கு மீண்டும் இலவச தரிசன டோக்கன் வழங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருமலையில் நடைபெற்ற திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அறங்காவலர் குழு தலைவர் சுப்பா ரெட்டி, பக்தர்கள் வசதிக்காக 95 கோடி ரூபாய் செலவில் அனைத்து வசதிகளுடன் கூடிய 5வது மண்டபம் கட்டப்படும் என்று கூறினார். பிரம்மோற்சவத்திற்கு பிறகு திருப்பதியில் உள்ள கவுண்டரில் மீண்டும் இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருவனந்தபுரத்தில் நடைபெறும் நவராத்திரி விழாவில் பங்கேற்க குமரியில் இருந்து கொண்டு செல்லப்பட்ட சாமி சிலைகள் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. திருவனந்தபுரம் நவராத்திரி விழாவில் பங்கேற்க குமரியில் இருந்து சுவாமி சிலைகள் மன்னரின் உடைவாளுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு பூஜையில் வைக்கப்பட்டு திருப்பி எடுத்து வருவது வழக்கம். அதன்படி மன்னரின் உடைவாளுடன் பத்மநாபபுரம் அரண்மனையில் இருந்து சாமி சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு இரு மாநில காவல்துறை அணிவகுப்பு மரியாதையுடன் கேரள அரசிடம் ஒப்படைக்கப்பட்டன. நெல்லையில் தமிழ் வளர்ச்சி பண்பாட்டு மையம் சார்பில் மரபு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. பாளையங்கோட்டை ராமர் கோயில் திடலில் சிறுவர்களுக்கு கோலிக்காய், பம்பரம், குச்சிக்கம்பு, வண்டி உருட்டு, கூந்தவண்டி, உயரம் தாண்டுதல், பச்சை குதிரை, கயிறு இழுத்தல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதேபோல் சிறுமிகளுக்கு பாண்டி, நொண்டி, கிச்சி கிச்சி தாம்பூலம், கொலை கொள்ளையா முந்திரிக்கா, ஓலை காத்தாடி, தட்டாமாலை, 7ஆம் கல் விளையாட்டு, பல்லாங்குழி, தாயம், கொக்கோ உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் பள்ளி மாணவ மாணவிகள் உற்சாகமாக கலந்து கொண்டு விளையாடி மகிழ்ந்தனர். சென்னையை அடுத்த கோவளத்தில் அரசு பள்ளி மாணவிகளுக்கு நீச்சல் மற்றும் அலைசறுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பெண் குழந்தைகளின் வாழ்க்கை திறனை மேம்படுத்தும் வகையில் அமெரிக்க தூதரத்தின் சார்பில் இப்பயிற்சி அளிக்கப்பட்டது. கோவளம் கடற்கரையில் அரசு பள்ளி மாணவிகள் 23 பேருக்கு 3 நாட்கள் பயிற்சி வழங்கப்பட்டது. ஆழ்கடல் நீச்சல் மற்றும் அலைசறுக்கு பயிற்றுநர்கள் மூலம் மாணவிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. தங்களுக்கு சிறப்பாக நீச்சல் மற்றும் அலைசறுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டதாக மாணவிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்தியாவில் 5G சேவை வரும் அக்டோபர் 1ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அன்று டெல்லி பிரகதி மைதானத்தில் தொடங்கும் இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் நரேந்திர மோடி 5G சேவையை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். முதற்கட்டமாக டெல்லி, சென்னை, மும்பை, பெங்களூர் உள்ளிட்ட பெருநகரங்களில் 5G சேவை வழங்கப்பட உள்ளது. பின்னர் படிப்படியாக மற்ற நகரங்களுக்கும் 5G சேவை விரிவுபடுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிடம் ரஷ்ய ராணுவ வீரர்கள் தானாக சரணடைந்தால் கடும் தண்டனை விதிக்கப்படும் என ரஷ்யா எச்சரித்துள்ளது. உக்ரைன் மீது தாக்குதலை தீவிரப்படுத்த ரஷ்யா கூடுதல் படைகளை அனுப்பிய நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கட்டளைகளை பின்பற்றாவிட்டாலோ, சண்டையிட மறுத்தாலோ, அனுமதியின்றி தானாக சரணடைந்தாலோ 10 ஆண்டுகள் சிறை விதிக்க வகை செய்யும் சட்டத்திற்கு ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல் அளித்துள்ளார். இதனிடையே சரணடையும் ரஷ்ய வீரர்களை பொதுமக்களைப் போன்று நடத்தப்படுவார்கள் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உறுதியளித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. லண்டன் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா 45.4வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 169 ரன்களை எடுத்தது. பின்னர் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 43.3வது ஓவரில் 153 ரன்கள் எடுத்து இருந்த நிலையில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 16 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் 3 போட்டிகள் கொண்ட தொடரை இந்திய மகளிர் அணி கைப்பற்றி இங்கிலாந்தை ஒயிட் வாஷ் செய்தது. சீனாவில் அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சியை ராணுவம் கைப்பற்றியுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்றுவிட்டு கடந்த 16ஆம் தேதி பெய்ஜிங் திரும்பிய அதிபர் ஜி ஜின்பிங் விமான நிலையத்தில் வைத்து ராணுவம் கைது செய்ததாக கூறப்படுகிறது. சீன ராணுவத்தின் தலைவர் பதவியில் இருந்து ஜி ஜின்பிங் நீக்கப்பட்டதோடு அவர் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளது குறித்து புதிய வதந்தி சரிபார்க்கப்பட வேண்டும் என்று பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மொழியால் இணைந்தவர்களை சாதியால், மதத்தால் பிரிக்க முடியாது. தமிழ் பரப்புரை கழக தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு.
பாஜகவினர் மீதான தாக்குதலை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சரமாரி குற்றச்சாட்டு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டதாக அதிமுக புகார். திமுகவினருக்கே பாதுகாப்பு இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. கோவையில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க குழு அமைப்பு என மாவட்ட ஆட்சியர் தகவல். வதந்தி பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல் ஆணையர் எச்சரிக்கை. சீன அதிபர் ஜி ஜின்பிங் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல். நாட்டின் அதிகாரத்தை ராணுவம் கைப்பற்றியதாக சமூக வலைதளங்களில் வதந்தி. இங்கிலாந்திற்கு எதிரான கடைசி ஒருநாள் போட்டி. இந்திய மகளிர் அணி வெற்றி. தொடரை கைப்பற்றி அசத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.